வணக்கம், நான் உங்கள் ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிஷ் வந்து என்ன அப்படின்னா 400 பேருக்கு மெது பக்கோடா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். சேலையூரில் உள்ள தாம்பரம் சேலையூரில் உள்ள எஸ்பி மஹால் அப்படிங்கிற இடத்துல ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷனுக்காக மத்தியான சாப்பாட்டில் இந்த மெது பக்கோடாவை நான் செஞ்சுருக்கேன். இந்த மெது பக்கோடா வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி கொஞ்சமாக ஒரு 20 பீஸ் செய்கிறது எப்படி அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சேனலில் வீடியோவாக நான் கொடுத்துருக்கேன். அதை பார்த்தும் நீங்கள் கொஞ்சமாக வீட்டில் செய்கிறதுனா எப்படி அப்படிங்கிறது செய்யலாம். இந்த மெது பக்கோடா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடலை மாவு 5 கிலோ, அரிசி மாவு 2.5 கிலோ, டால்டா 2.5 கிலோ, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு, வெங்காயம் 3 கிலோ, பச்சை மிளகாய் 25, கருவேப்பிலை சிறிதளவு, முந்திரி பருப்பு 1/2 கிலோ, ஆப்ப சோடா சிறிதளவு, உப்பு தேவையான அளவு. ஓகே, இப்போ இந்த மெது பக்கோடா எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போமா? எல்லாரும் நினைப்பீங்க இந்த மெது பக்கோடாவுக்கு வந்து டால்டா அப்படிங்கிறது போட்டு தான் ஆகணுமா, டால்டா வந்து உடம்புக்கு கெடுதல், அப்புறம் வந்து டால்டா இல்லாமல் வெண்ணெயில் போடலாமா, நெய்யில் போடலாமா, ஆயிலில் போடலாமா அப்படின்லாம் நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா இதுக்கு ஒரே பதில், டால்டாவை தவிர நீங்கள் வேறு எதுவும் போட்டிங்க அப்படின்னா அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. நெய் போட்டாலும் சரி, வெண்ணெய் போட்டாலும் சரி, அந்த சாஃப்ட்னஸ் அப்படிங்கிறது இருக்காது. ஸோ இந்த மெது பக்கோடாக்கு கம்பல்சரி டால்டா அப்படிங்கிறது தேவை. அதுக்கு அடுத்தது குக்கிங் சோடா. இந்த குக்கிங் சோடா போடலை அப்படின்னா மெது பக்கோடா நீங்கள் என்ன தான் டால்டா போட்டாலும் அரிசி மாவு கடலை மாவு அப்படிங்கிறதுக்கு இந்த குக்கிங் சோடா அப்படிங்கிறது எடுத்து கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் போடாமல் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஆடாக தான் இருக்கும். அது உங்களுடைய விருப்பத்தை சேர்ந்தது. ஓகே, இப்போ நாம் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு பாத்திரத்தில், இந்த பாத்திரத்தில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா 2.5 கிலோ டால்டா, ஆப்ப சோடா, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நல்ல டால்டாவை பீட் பண்ணியிருக்கேன். பீட் பண்ணுறது அப்படின்னா கையிலேயே நீங்கள் என்ன பண்ணணும், வெண்ணெய் மாதிரி அந்த டால்டாவை கொண்டு வரணும். இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இதை மாதிரி இந்த டால்டா மாதிரி இந்த வெண்ணெய் மாதிரி இந்த டால்டாவை நான் எப்படி பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஸோ இது நல்லா வந்து டால்டாவை நீங்கள் கையில் அடிக்கும் போதே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வெண்ணெய் மாதிரி வரும். இப்போ இதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு 1.5 லிட்டர் அளவுக்கு தண்ணியை இதில் சேர்த்து இந்த டால்டாவையும் அந்த தண்ணி, ஆப்ப சோடா, உப்பு இது எல்லாத்தையும் சேர்த்து முந்திரி பருப்பையும் சேர்த்து போட்டு உங்களுக்கு நல்லா வெண்ணெய் மாதிரி இதை கொண்டு வந்துட்டேன். இப்போ இந்த வெண்ணெய் மாதிரி கொண்டு வந்த பிறகு நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வெங்காயத்தை ஆட் பண்ணிடுவோம். இப்போது வெங்காயத்தை ஆட் பண்ணியாச்சு. வெங்காயம் ஆட் பண்ண பிறகு இது எல்லாத்தையும் நல்லா நீங்கள் கலந்துருங்க. கலந்த பிறகு அரிசி மாவு கடலை மாவு இது ரெண்டுத்தையும் ஒன்றாவே கொட்டிட்டு இதில் வந்து தண்ணி வந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். நீங்கள் நம்ம வந்து என்ன தான் இதில் தண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் தெளிக்கணும். என்ன தான் நீங்கள் வந்து டால்டாவில் தண்ணி நிறையா ஊற்றிருந்தாலும் இதில் மாவில் சேரும்போது நீங்கள் தண்ணியை லிமிட்டாக தான் சேர்க்கணும். இப்போது நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஆட் பண்ணுறேன். அதையும் இப்போது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி மாவை நல்லா நாம் பிசைஞ்சாச்சு. மாவினுடைய பதம் பாருங்கள், எப்படி கையில் காட்டும்போது உங்களுக்கு தெரியுது அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது அப்படிங்கிறது. இப்போது நாம் வந்து மாவை ரெடி பண்ணியாச்சு, ஆயில் வச்சாச்சு. இப்போ இந்த ஆயில் வச்ச பிறகு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மெது பக்கோடா போடும்போது 2 விஷயங்களை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா மாவு வந்து கைகளில் எடுத்து உருட்டக்கூடாது. அதாவது வந்து எடுத்து மாவை கிள்ளி போடுற மாதிரி தான் போடணும். அதாவது என்னென்னா கிள்ளி போடுறதுனா இப்படி மாவை நான் வந்து உங்களுக்கு கையிலேயே காட்டியிருப்பேன். ஒரு மாதிரி வெட்டி வெட்டி பல்ல நோண்டுற மாதிரி நோண்டி அதை அப்படியே தான் போட்டிருப்பேன். ஸோ நம்ம வடை போண்டா அப்படிங்கலாம் கையில் உருட்டுவோம். பட் இந்த மெது பக்கோடாவை உருட்டக்கூடாது. இப்போது பாருங்கள், நான் வந்து மெது பக்கோடா போட ஆரம்பிக்கிறேன். எப்படி கைகளில் எடுத்து போடுறேன் பாருங்கள். அதே மாதிரி 2வது பர்பஸ் என்ன அப்படின்னா ஆயில் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ மிதமான சூட்டில் இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ இந்த மெது பக்கோடா அப்படிங்கிறது சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஆயில் ஜாஸ்தி வச்சுட்டீங்க, சூடு ஜாஸ்தி வச்சுட்டீங்க அப்படின்னா
வெளியில் மாவு வந்து செவக்க ஆரம்பிச்சிடும், உள்ளுக்குள்ளே வேகாது. அப்போது எடுத்து மெது பக்கோடாவை எடுத்தீங்க அப்படின்னா, ஒரு மெது பக்கோடாவை எடுத்து உடைச்சிங்க அப்படின்னா அதுக்குள்ளே கடலை மாவு அப்படியே பிசைஞ்ச மாவு அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் தயவு செஞ்சு மிதமான ஃபயரில் வைங்க. இப்போ நான் மெது பக்கோடா போட்ட பிறகு இந்த ஆயிலேருந்து எப்படி நுரையாக வர்ற மாதிரி வருது பார்த்தீங்களா. ஒரு பக்கம் நம்ம சோடா போட்டிருக்கோம், இன்னொரு பக்கம் மிதமாக இருக்கும்போது இந்த கடலை மாவும் அரிசி மாவும் இதெல்லாம் சேர்ந்தது ரொம்ப பொறுமையாக தான் வேகும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேக 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 தானாக. ஸோ இப்போது பாருங்கள், இப்போது நமக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆயில் வந்து மிதமான தீயில் வச்சு பண்ணும்போது எவ்வளோ பொறுமையாக இந்த மெது பக்கோடா அப்படிங்கிறது மேலே வருது அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ இப்போது நீங்கள் எடுத்து ஜாரணியை வச்சு கிளறக்கூடாது. இப்போ நீங்கள் கிளறினீங்க அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா மாவும் அந்த ஆயிலும் சேர்ந்த உடனே உங்களுக்கு பிரிஞ்சு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ மெது பக்கோடாவில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் ரொம்ப பொறுமையாக தான் பண்ணணும். இப்போது நல்லா வந்து வேகட்டும், இதை காட்டுறேன். அதே மாதிரி ஃபயர் வந்து இன்னமும் நான் வந்து பெருசாகவே வைக்கலை, மிதமான தீயில் வச்சு தான் பண்ணுறேன். இப்போது பாருங்கள், நமக்கு வந்து மெது பக்கோடா வந்து ஆல்ரெடி வந்து 85% வந்து குக் ஆகிடுச்சு. இப்போ நான் எடுத்து கைகளில் காட்டுறேன் பார்த்தீங்களா, வெந்திருக்கிற மாதிரி அந்த சாஃப்ட்னஸ் இருக்குது பார்த்தீங்களா. இதே மாதிரி இருக்கணும்னா நீங்கள் கடைசி வரைக்கும் மிதமான தீயில் வச்சு தான் போடணும். அதே மாதிரி நீங்கள் வந்து பல்க் குக்கிங் அப்படிங்கிறது நீங்கள் வீட்டில் பண்ண போகிறது கிடையாது. வீட்டில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கொஞ்சமாக பண்ணாலும் சரி, நிறையா பண்ணாலும் சரி, இந்த கடலை மாவு அரிசி மாவு அப்படிங்கிறத ரொம்ப தெளிவாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தான் பிசைஞ்சு நீங்கள் போடணும். தண்ணி நிறையா ஊற்றிட்டீங்க அப்படின்னாலும் இது வந்து ஹார்டாக போயிடும். அதனால் ரொம்ப மிதமான தீயில் வச்சு மிதமாக போட்டு பண்ணுங்கள். ஸோ இப்போது மெது பக்கோடா அப்படிங்கிறது வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மெது பக்கோடா நம்ம சேனலில் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சமாகவும் பண்ணி காட்டியிருக்கேன். இப்போது 400 மெது பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு நீங்கள் பார்க்குறீங்க இந்த ஜார்னியில், அதாவது இந்த கொலாண்டர் அப்படிங்கிறது சொல்லுவாங்க இல்லையா, இதில் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நாம் கொஞ்சமாக பண்ண வீடியோவையும் பார்த்தீங்கன்னாலும் தெரியும், இப்போ நிறையா பண்ண வீடியோவை பார்த்தீங்கன்னாலும் தெரியும், ரெண்டும் சேமாக தான் இருக்கும். ஸோ எதுவுமே மாறுறதுக்கு வாய்ப்பில்லை. இப்போ சுவையான மெது பக்கோடா அப்படிங்கிறது ரெடி. செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேறு ஒரு டிஷ்ஷில் வேறு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷெஃப் முரளிதரன். நன்றி, வணக்கம்.